கேட்கலாம். காயத்ரி, ஒரு உயர்கல்வியில் ஆகச்சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் 2035க்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அதை விட 2 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையும் பாதிக்கக்கூடிய வகையிலான இந்த முடிவுகள் அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியுங்கிறதான் கேள்விகள் முன்வைக்கிறாங்க. சார், நம்ம எப்பொழுதுமே இந்த ஜிஇஆர் மட்டுமே வச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதே போல காங்கிரஸ்ல இருந்து பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, இருக்கிறதுலயே அதிகமாக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடியது தமிழகத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஹம்பிளா 2024 17/1/2024 லேட்டஸ்டா வந்த யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட பாருங்க. நாம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுல இருக்குது, மற்ற மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னு அவர் பார்க்கட்டும். கர்நாடகா நமக்கு பக்கத்துல இருக்கிறது, நம்மை விட 2 மடங்காக இருக்கிறார்கள். ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன், ஓகேங்களா? நான் மத்த எதையும் ஒப்பிடல. அடுத்தது நான் சொல்ல வரேன், இந்த இதுல முக்கியமாக இந்த இன்டர் டிசிப்ளினரிய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? நாளைக்கே இன்டர் டிசிப்ளினரியில உள்ள அத்தனை பேரையும் உள்ள கொண்டு போடுவாங்க அப்படிங்கிறது அதுல கிடையாது. ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டது நானும். ஏன்னா நான் இந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ்ல தான் படிச்சேன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு படிச்சேன். நான் படிச்ச கார்பரேட் செக்ரட்டரிஷிப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில காமர்ஸோட இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டியில பிபிஏ டிபார்ட்மெண்டோட இருக்குது. எங்களுக்கு நெட் ஸ்லெட்டே இல்லாம இருந்துச்சு. நான் நெட் ஸ்லெட் எழுதுறதுக்காக எம்காம் படிச்சு அதற்கு பிறகு காமர்ஸ்ல நான் நெட் தேர்வை எழுதினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதற்கு பிறகு நாங்க மிக கடுமையாக போராடி 98ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ப நெட் ஸ்லெட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு கோர்ட் வரைக்கும் போய் அதற்கு பிறகுதான் எங்களுக்கு இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக தான் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பையே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி எத்தனை வருடங்களுக்கு முன்னாக அதை கொண்டு வந்ததுன்னு தெரியும். அப்போ எங்களை மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறைய சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோடதான் நான் சொல்லிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல ஒரு மிகப்பெரிய. இதுல நீங்க ஒன்ஸ் அகைன் எங்களுடைய மெரிட்டை பார்க்க போறீங்க, எங்களுடைய பேப்பர்ஸை பார்க்க போறீங்க. எல்லாமே குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் செக் பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அத்தனை ஆப்ஷன்ஸையும் உள்ள கொண்டு இன்டர் டிசிப்ளினரியில போட போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதே போல அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கே தொடர்பில்லாதவங்க வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலா டிஆர்டிஓ, டிஎஸ்சி, இங்க இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர், இன்னைக்கு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், நமக்கு இதற்கு முன்னால இருந்த அப்துல் கலாம் அவர்கள், இவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க தான். அதற்கு பிறகுதான் இங்க ரிசர்ச்சுக்கு வந்தாங்க. சோ அப்ப ரிசர்ச்ல வரும்பொழுது நாம அவர்களை நாம் ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டியில ஒரு சிஎஸ்ஐஆர்ல இருந்து வந்தவங்க தான் விசியா வந்தாங்க. அதற்கு பிறகுதான் நாங்க நிறைய ஃபண்டையே வாங்கணும். பிகாஸ் எங்களுக்கு ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம பண்ணணும்ன்ற இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியும். 2வது, அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்னைக்கு செல்ஃப் சஸ்டைனா நமக்கு யூனிவர்சிட்டிஸ் தேவைப்படுது. அதனாலதான் தமிழக யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு பாதிக்கும் மேலாக நமக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம உள்ளுக்குள்ளர அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஏன் அப்படின்னா செல்ஃப் சஸ்டைன் நம்ம சொல்றோம். இந்த கவர்மெண்ட்ல நீங்க பேராசிரியராக பணியாற்றியவரும் கூட காயத்ரி, நீங்க ஒரு பேராசிரியராக பணியாற்றியவரும் கூட ஒரு நிர்வாக தலைமைதான் என்றாலும் கூட ஒரு கல்வி வளாகத்தில் மாணவர்களுடைய மனநலன், பேராசிரியர்கள் அந்த கல்வி வளாகத்தினுடைய தேவைகள் அப்படின்னு உணர்ந்து புரிந்து அவர்களோட பல வருடங்கள் பணியாற்றியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அது இருக்குமா? வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா வெறும் ஃபைல்ஸ்ல கையெழுத்து போடுறது இல்ல. நீங்க நாளைக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் ஒன்னு ஓபன் பண்ணும் பொழுது நாளைக்கு அத்தனை பேரும் அப்படி வருவாங்கன்ற நமக்கு என்ன தேவையில்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விதி நமக்கு கொடுத்திருக்காங்க, சிஏ படிச்சவங்க டைரக்டா பிஹெச்டி எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல பண்ணலாம். ஏன்னா சிஏ நமக்கு எம்பிஏ லெவல விட மேல, அப்ப பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். நாளைக்கு அத்தனை சிஏவும் பிஹெச்டி பண்ண போறாங்கன்றது கிடையாது. இப்ப நமக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லாதவர்களோ இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களோ வரலான்ற அப்பாயின்மென்ட் வந்துச்சு சமீபத்தில். மாற்றங்கள்ல சொல்றேன். சகோதரிக்கு ஒரு கேள்வி, காயத்ரிமா ஒரே ஒரு கேள்விமா. நம்ம எம்ஹெச்ஆர்டி அவங்க கொடுத்திருக்க தகவல்ல இந்தியாவிலே அதிகமான 59 பல்கலைக்கழகத்தோட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இந்த நிமிஷம். நீங்கள் எந்த அடிப்படையில்
அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னதை மறுத்தீர்களே, உங்களுக்கு அந்த தகவலை தந்தது யார்? இப்பொழுது எம்ஹெச்ஆர்டில யூனியன் லிஸ்ட்ல 24 இல்ல நான் சொல்றது எம்ஹெச்ஆர்டி என்கிற ஒன்றிய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகம் 23, தனியார் பல்கலைக்கழகம் 28, அது இல்லாமல் ஏனைய பல்கலைக்கழகங்களோடு சேர்த்து 59 பல்கலைக்கழகங்களோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கர்நாடகா நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த கர்நாடகா இப்பொழுது கர்நாடகாவில் மொத்தம் 23 அரசு பல்கலைக்கழகம், 11 பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகம், அது இல்லாமல் ஏனைய பல்கலைக்கழகங்களோடு சேர்த்து 43 பல்கலைக்கழகங்களோடு 9வது இடத்தில் இருக்கிறது. எனவே சகோதரி, நாங்கள் சொல்லுவது தமிழ்நாட்டை நாங்கள் எங்கள் மாநிலமாக பார்க்கிறோம். அதனால் எங்களுக்கு 59 தெரிகிறது. நீங்களும் அப்படியே பாருங்கள். அப்படியே பார்த்தால் உங்களுக்கு 59 தெரியும். நான் எடுத்தது யூஜிசில இருந்து எடுக்கிறேன். நான் உங்களுக்கு எம்ஹெச்ஆர்டிமா, நான் வெளியே இருந்து எடுக்கல. கர்நாடகால 43 பல்கலைக்கழகங்களும் இருக்கு. நம்ம கிட்ட 59 இருக்குன்னு தான் சொல்றேன் நானு. இருக்குது. நம்ம கிட்ட 59 இருக்கு. சரி, ரைட், ஓகே சார். 43 + 27 என்ன சார் நம்பர்? நான் சொல்றது, நான் எங்க தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க கர்நாடகாவை சொல்றீங்க. 59 இருக்குன்னு எம்ஹெச்ஆர்டி சொல்லுது. வரல. ஓகே, ரைட். காயத்ரி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, உங்க கருத்து நிறைவு செய்யுங்க. நான் அடுத்தது திரு ராமசுப்ரமணியன் அவர்கள். அதுதான் சரி. அதாவது எல்லாவற்றிற்குமான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து யூஜிசிக்கு இருக்குது. ஏன்னா நம்ம யூஜிசி ஒரு ரேங்கிங் கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு ஃபண்ட்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இதே தமிழகத்துல உங்களுக்கு எத்தனை இன்குபேஷன் சென்டர்ஸ் கிடைச்சிருக்குது, எவ்வளவு வந்து நமக்கு செமினார்ஸ்ல இருந்து, கான்ஃபரன்ஸ்ல இருந்து, ரிசர்ச் ப்ராஜெக்ட். நான் PhD பண்ணதே ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல கிடைச்ச ஃபண்ட்ல தான். ஓகேங்களா? சோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு ரேங்க். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தருணத்துல, இதற்கு முன்னாடியும் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தது இதே அரசுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பெல்லாம் நம்ம நல்லது, அதாவது அந்த டாப் லெவல்ல வரும் பொழுது அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புது துறைகள், லேப், அத்தனை ஃபெசிலிட்டியையும் கொடுத்து அதற்கு பிறகு நீங்க செல்ஃபா சஸ்டெயின் ஆகுங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகத்திற்கு ரூசா மூலமாக 874 கோடி மொத்தமாக, அதாவது எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்த்து. சோ இப்ப அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு வந்து யூஜிசி உடைய ஃபண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட்ல இருந்து வருது. அப்போ எல்லாமே ஃபண்ட கொடுக்கணும். ஏன்னா யார் சொல்றதையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு, எங்களை போன்ற கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல வாய்ப்பு இழந்து நிற்கிறவங்களுக்கு இது ஒரு மிக பெரும் வாய்ப்பு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்பதல்ல, நல்லதை யார் சொன்னாலும் கேட்போம், கெட்டதை யார் சொன்னாலும் எதிர்ப்போம். திரு ராமசுப்ரமணியன், இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இது 2-3 விஷயம் பார்க்கணும். அதாவது திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் 7 பாயிண்ட்டை சொல்றாரு. கடைசியில் பாயிண்ட் பார்த்தாங்க, மெயின் பாயிண்ட் யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறது, வைஸ் சான்சலர் பற்றி பேசுகிறது, மற்றதெல்லாம் இதுலேயே இருக்குது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசிலேயே இருக்குது. அது ஆமாம். அதனால் அதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. மெயின் இஷ்யூ என்னென்னா இன்றைக்கி வைஸ் சான்சலர்